சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக 2 சர்பத் தான் பார்க்க போகிறோங்க. ஒன்று ஜிஞ்சர் லெமன் சர்பத், இன்னொன்று ரோஸ் லெமன் சர்பத். ஜிஞ்சரையும் ரோஸையும் நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி செய்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணால் நம்ம இந்த சர்பத்தை ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் நம்ம ஒரு 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு 10 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். சுகர் இதுக்கு கரைஞ்சா போதும், கம்பி பாக்கு பதம் வரணும்லாம் அவசியம் இல்லைங்க. இப்போ பாருங்கள், கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை அப்படியே ஆற வச்சு வச்சுக்கலாம் இந்த சுகர் சிரப்பை. அடுத்ததாக அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு இதில் நான் ஒரு 1/4 கப் ரோஸ் இதழ்களை எடுத்திருக்கேன். அதை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான ரோஸ் இதழ்கள் கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி காஞ்ச இதழ்கள் தான் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தனால அதுதான் என்கிட்ட இருக்குது. அதனால் எனக்கு கலர் வராதுங்கிறதுக்காக நான் பீட்ரூட்டை இந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் சீவி விட்றேன். இது நிறையா போட்டால் நம்மளுக்கு பீட்ரூட் ஃப்ளேவர் வந்துடும். அதனால் கலருக்காக கொஞ்சோண்டு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் இதை. அப்போ தான் அந்த ரோஸோட எசன்ஸ் நம்ம தண்ணிக்குள்ளே நல்லா இறங்கும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். இந்த தண்ணியில் அந்த ரோஸ் எசன்ஸு நல்லா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இறங்கியிருக்கும். நீங்கள் அதை குடிக்கும்போதும் ஃபீல் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா அழுத்தி எல்லாமே சூப்பராக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதையும் நம்ம ஒரு ஓரமாக அப்படியே ஆற வச்சு வச்சிடலாம். அடுத்ததாக நான் சப்ஜா சீட்ஸ் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ ஈஸியாக நம்மளுக்கு கடையில் கிடைக்கிது. பேசில் சீட்ஸுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சா நல்லா ஊறணும். ஊறினா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்ததாக இந்த அரை துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு நம்ம தோல் சீவிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி இதையும் நம்ம வடிகட்டி சாறு எடுத்து வச்சுக்கிறோம். இஞ்சி சாரும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் நல்லா புழிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இதையும் ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். இதுதான் நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து வச்சுக்கிறோம். இதில் கூட நம்ம இந்த இஞ்சி சாறையும் சப்ஜா சீட்ஸும் ஆட் பண்ணிக்க போகிறோம். முதல்ல நம்ம ஆற வச்ச சுகர் சிரப் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம வேணுங்கிற அளவு ஊற்றிக்கணும். அடுத்ததாக இந்த இஞ்சி சாறை ஒரு 4 ஸ்பூன் விட்டு 5 ஸ்பூன் இதையும் நம்ம சுகர் சிரப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க அந்த சப்ஜா சீட்ஸ் இருக்குல்ல, அதையும் நம்ம இதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டுட்டு இதில் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம எடுத்துகிட்டு ஒரு குட்டி சைஸ் உள்ள எலுமிச்சம்பழமாக எடுத்து இந்த மாதிரி நம்ம புழிஞ்சிக்கிறோம். புழிஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா ஐஸ் க்யூப்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து ஓரமாக வச்சுப்போம். அடுத்ததாக இன்னொரு கிளாஸ் எடுத்து வச்சுட்டு இதில் நம்ம வேணுங்கிற அளவு சுகர் சிரப் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ரோஸ் பெட்டல்ஸை வச்சு ஒரு சிரப் செஞ்சு வச்சோம்ல, அதில் ஒரு 3 to 4 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட்ஸை ஒரு ஸ்பூன் நம்ம இது கூடவே போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரே ஒரு குட்டி லெமனாக ஒரு லெமனை நம்ம புழிஞ்சிக்கிறோம். இது புழிஞ்சதுக்கப்புறம் இதுலேயும் நம்ம ஒரு கொஞ்சமாக வேணுங்கிற அளவு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நாம் இதில் அடுத்ததாக சோடா ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு சோடா வேண்டாம் அப்படின்னா நார்மலாக தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சர்பத். கடைசியாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு டெக்கரேஷனுக்கு வேணால் மேலே ஒரே ஒரு மின்ட் லீவ் வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட ரோஸ் லெமன் சர்பத்தும் ஜிஞ்சர் லெமன் சர்பத்தும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.